என்னை நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கேட்டவங்க தான் அதிகம். ஓபிஎஸ் வந்து நம்பாமல் கேட்டோம்னு சொல்றாரு. நம்பி வாக்களித்த கூவத்தூர்ல 125 எம்எல்ஏக்கள்ல 23 பேரை சோழியை முடிச்சு அனுப்பி விட்டுட்டில்ல. அத்தனை பேர் வாழ்க்கையை நீ அழிச்சு போட்டு ஒன்று நம்பிக்கைன்னு சொன்னா எந்த நம்பிக்கை வைப்பீங்க? இத்தனைக்கு பிறகு ஓபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினராக தொடராருன்னா அது எடப்பாடியோட கருணை தானே. புரட்சி தலைவி அம்மா முன்வரிசையில் உட்கார வச்சு பார்த்தாங்க சார். அவை முன்னவரை உட்கார வச்சாங்க. அட சண்டால பாவிகளா, நீங்கள்லாம் நல்லாவா இருப்பீங்களா? அவரை கொண்டு போய் பேக் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த பாவம் பிடிக்காதா? சேர்க்க மாட்டேன் அப்படின்ற எடப்பாடி சார் எங்களை அவன் சேர்க்கவே வேண்டாம் சார். சேர்க்காம என்ன எங்களை நாங்கள் சேர்க்கணும்னு போய் அவர் வீட்டு வாசல்ல போய் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அதிமுக உருவாகும். எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக வேட்பாளராக அறிவிக்க செங்கோட்டையனுக்கு விருப்பம் கிடையாது. பாஜக உங்களுக்கு செயல் திட்டம் என்ன, எதை நோக்கி போகுது? இந்த சின்னமும் கட்சியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கொடுக்கணும். அது இல்லாமல் இதை திரும்பவும் எடப்பாடியை நம்பவோ இல்லைன்னா சின்னத்தை முடக்கவோ செஞ்சால் பாஜகவும் இந்த தடவை 2026 படுதோல்வி அடையும். அண்ணாமலை தான் சுட்டி காமிக்கிறாரா? பாஜக வந்து தீண்டு தகாத கட்சின்னு சொன்னீங்க, நோட்டா கட்சின்னு நீங்கள் என்னைக்கு வந்து பலர் வந்து கூட்டணிக்கு காத்திருக்கீங்க அப்படின்றாரு. எடப்பாடியும் ஜெயக்குமாரையும் தானே சொல்லிட்டு போறாரு. இல்லைன்னு மறைமுகமா இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு அவர் அண்ணாமலை சொன்னார்னா அது எடப்பாடி சொல்றாரு எங்களை சொல்லன்றாரு. ஆனால் அடுத்த நாள் அண்ணாமலை அவங்கள சொல்லன்றாரு. அண்ணாமலை வந்து ஒரு ஆனஸ்ட் பர்சன், ஆனஸ்டாக பேசுகிறேன், நான் எதுக்கும் அடிபணிய மாட்டேன், நெஞ்ச நிமித்து நான் பேசுகிறேன்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரப்பிட்டு வரும்போது எடப்பாடியை பழனிசாமியை கண்டு நீங்கள் பம்முறதை கண்டும்போது எங்களுக்கு ஒரு அச்சம் வருது. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சா ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் வெளியில் போயிடுவாங்க கட்சியை விட்டு. நீங்களா சொல்ல வேண்டியதுதான். அப்படித்தானே அவர் சொன்னார். அவர் எங்கே சொன்னார்? வேஸ்ட் லக்கேஜ்னாரு பாஜகவை, வேஸ்ட் லக்கேஜ்னாரு. அது கூட எப்படி வருவாரு? அதெல்லாம் முன்னாடி சார் ராயபுரத்தில் தோக்குறதுக்கு பாஜக தான் காரணம்னாரு. ராயபுரத்தில் தோக்குறதுக்கு பாஜக இல்லை, நல்லா புரிஞ்சிருங்க. அந்த மெயின் ரோட்டுக்கு வா அப்படி இப்படின்னு இப்போ ஓடிச்சு பார்த்தீங்களா ஆடியோ, அதுதான ஒழிய பாஜக ஒன்றும் வேஸ்ட் லக்கேஜ் இல்லை. அவர் சொல்லிக்கலாம். அவர் வந்து ஒரிஜினல் அதிமுக கிடையாது. அவர் வந்து ஒரு ஜனதா கட்சியிலேருந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி, நல்லா புரிஞ்சிருங்க. அவருக்கு இந்த அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதெல்லாம் எழுதி கொடுத்து படிக்கிறது சார். எடப்பாடி பழனிசாமி இத்தனை கோடி கொள்ளையடிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க, அவர் சம்மந்தி இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாருன்னு சொல்கிறீங்க, பிடிச்சி உள்ளே போடுங்க சார். 8 பேர் ஈடியில் வந்து மாட்டுறீங்க, அந்த ஃபைல் பேப்பர்ஸு எல்லாம். இது வரைக்கும் என்ன சார் ஆச்சு? வேலுமணி என்ன குற்றமற்றவரா? வேலுமணி மேலே ஊழல் வழக்கு இல்லையா? தங்கமணி மேலே ஊழல் வழக்கு இல்லையா? வேலுமணி இல்லை வீட்டில் போய் அத்தனை தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வழங்குற அளவுக்கு பாஜக தலைவர் இருக்கும்போது சந்தேகத்துக்குரியது ஆகுதுல்ல சார்? தெருவில் கீழே நின்று அடிக்கிறான் சார். பிஜேபி அதிமுக காரணம் சண்டை போடுறான் எலெக்ஷன் டைமில். நல்லா புரிஞ்சுருங்க. நீங்கள் மேலே கல்யாண வீட்டில் எல்லாரும் கூடி கொள்ளாகிறீங்க. அப்போ பிஜேபி காரணம் உங்களை நம்ப மாட்டான், அதிமுக காரணம் உங்களை நம்ப மாட்டான். எப்படி சார் 2026 தேர்தலை சந்திப்பீங்க? ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருப்பது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கொடப்பன் சார். வணக்கம். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓபிஎஸ் வந்து ஆதரவு கொடுத்திருந்தார். ஸோ எப்படியாவது திரும்ப வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுல ஒருபோதும் வாய்ப்பில்லை. ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை சேர்க்க வாய்ப்பில்லை, இப்பவும் வாய்ப்பில்லை, எப்பவும் வாய்ப்புன்னு எடப்பாடி சொல்லிட்டார். என்னதான் பண்ண போறீங்க? இல்லை, சபாநாயகர் மீது உள்ள நம்பிக்கையில்லாத தீர்மானம்னு சொல்கிறது நீங்கள் மொத்தத்தில் அந்த எதிர்கட்சியிலேருந்து கொறடாலேருந்து எல்லாத்துக்குமே அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஒருங்கிணைப்பாளர்னு கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ கொறடா அதை கொண்டு வர்றாரு. கொறடா கொண்டு வந்துட்டு இவர் அதை எதிர்த்தா அது தவறு. வழி இல்லைன்னு இல்லை, இவரோட கையெழுத்துல தான் அங்கே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் கொறடா எல்லாமே இவருடைய கையெழுத்தில் இருக்கு. நம்ம வந்து ஓட்டு போடலீங்களா இல்லை பிடிக்காம வழியெல்லாம் ஓட்டு போடீங்களான்னு? அதாவது ஒரு கொறடா கொண்டு வரும்போது அது கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கலாம். சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபை அவர் கடைப்பிடிக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னு கேட்டால் அது காலத்தின் கட்டாயம். நம்மளால் வெற்றி பெற முடியாது. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகருக்கு மேலே நம்ம சொல்லலாம், ஆனால் வந்து முடியாது. ஏன்னா அங்கே மெஜாரிட்டி பர்சன் இருக்குது. தெரிஞ்சு நம்ம தான் அங்கே படுகொலியில் உள்ள அழைச்சேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி எதையுமே தெரிஞ்சு தானே போய் குண்டுக்குள்ளே விழுறாரு. அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு அவமானப்பட்டு ஒரு கவனம் ஈர்ப்புனா அதுக்கு நீங்கள் முதல்ல நான் என்ன கேட்குறேன், முதல்ல நம்மளுடைய ஒற்றுமை தான் கவன ஈர்ப்புக்கு பலமே. இங்கே ஒற்றுமை இல்லாத போது எதிர் வீட்டுக்காரர் சிரிக்க தானே செய்வான். நீ ஏன் ஒற்றுமையாக இல்லை அப்புறம் என்கிட்ட வந்து பேசுகிறேங்கிறது ஒரு ஏளனமோ நகைக்கு உரிய தானே. நீங்கள் என்ன பேசினாலுமே அங்கே ஒற்றுமை இல்லாமல் ஒரு சலசலப்போடு இருக்குது.
அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கு, எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும் ஒரு ஆசை இருந்தது. எப்போவுமே நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றுச்சு போகணுங்கிறது தான் கருத்து. அண்ணனுடைய ஆசை நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் தீர்ப்பில் இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றுச்சு போங்க சொன்னார். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு அந்த ரெட்டைலை சின்னத்தையும் கட்சியும் ஒருங்கிணைச்சதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். திருமதி சசிகலா அம்மா அவர்கள் இருக்கும்போது ரெட்டை மின்விளக்கு, தொப்பி, கட்சி முடக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மானின்னு போனது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இல்லைன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவர் தானே. அதனால் அவர் தனிச்சே இருந்திருந்தா கூட அவர் கையில் தான் கட்சி வந்திருக்கும். எடப்பாடிக்கு ஆதரவே கொடுக்காமல் இருந்தால் அவர் கையில் தான் கட்சி சின்னம் எல்லாமே வந்திருக்கும். அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க? எல்லாரும் ஓடி தான் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்த வேண்டாமா, ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, அசிங்கப்படுத்த வேண்டாமங்கிறதுனால தான் இவர் இறங்கி போய் கை கொடுத்தாரு. அதையே ஏற்றுக்கிட தெரியல அந்த பாவிகள். என்ன செய்ய முடியும்? என்னை நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கேட்டவங்க தான் அதிகம். ஓபிஎஸ் வந்து நம்பாமல் கேட்டோன்னு சொல்கிறாரு. ஆண்டவா, இந்த டயலாக்கை கேட்டிங்கன்னா இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னனில் சொல்லுவார், என்னை நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை, இன்று வரை இல்லைன்னு சொல்லுவார். நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லைம்பார் அவர் தலைவரோட வாசம். அவர் அதுக்கு தகுந்தால நடந்தார் சார். அரசியல்லையும் சரி, நடிப்புலேயும் சரி, திரையுலகத்துலேயும் சரி, தன்னை நம்பி ஒருத்தனை கெட்டு போனதாட்டு கிடையாது. அரசியல்லையும் சரி. எடப்பாடி பழனிசாமி அதை போய் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது என்ன சொல்கிறதுக்குன்னே உச்சரிக்க வார்த்தைகள் வரல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தைகள்லாம் நான்லாம் திட்டிடுவேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா துரோகம் யாருக்கெல்லாம் செய்கிறீங்க? நம்பின ஆள் யாரெல்லாம்? உங்களை நம்பின ஆள் திருமதி சசிகலா அம்மா நம்பினாங்க, அந்த அம்மாவுக்கு துரோகம். உங்களை நம்பினாங்க டிடிவி தினகரன் சார், அவருக்கு துரோகம். உங்களை நம்பினாங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், 4 ஆண்டு காலம் பதவி கொண்டு போட்டு பாட்டு உங்களை நம்பி தானே செயல்பட்டாங்க, அவருக்கு துரோகம். அப்புறம் வரிசையாக உங்களை நம்பி வாக்களித்த கூவத்தூரில் 125 எம்எல்ஏக்களில் 23 பேரை சோழியை முடித்து அனுப்பி விட்டுட்டில்ல, வாழ்க்கையை இழந்து போயிடுச்சுல்ல. அம்மாவால் கை காட்டப்பட்டு கொண்டு வந்தவங்க அத்தனை பேர் வாழ்க்கையை நீ அழிச்சு போட்டு ஒன்று நம்பிக்கைன்னு சொன்னால் எந்த நம்பிக்கை வைப்பீங்க? யாரும் இல்லைங்கிறாரு, நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லைன்றாரு. நம்பி கேட்ட அவர் சொல்லிக்கலாம். அவரை நம்பி கேட்டவர்கள், அவரை நம்பி கெட்டவர்கள் அதிகமானவர். நம்பாமல் கெட்டவர் அவரை பற்றி அந்த வார்த்தையை சொல்லும்போது உடம்புல பற்றிட்டு எரியுது சார். அந்த படத்தில் உள்ள வசனம், அந்த படத்தில் இருக்கிற கம்பீரமான குரல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த வார்த்தைகளை பேசும்போது அந்த வசனம் உச்சரிப்புக்கே விசில் பறக்கும். அதெல்லாம் விட்டுக்கிட்டு இவர் போய் பொதுச்செயலராக ஏற்றுக்கிட்டு நம்பி வந்திருந்தா பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்காதனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை. அவரை நம்பி பொதுச்செயலாளராக போனால் தெருவில் பள்ளத்தில் தான் விழுவோம். ஓட்ட தெரியாத அண்ணன் பண்டுருட்டியார் சொன்ன மாதிரி ஓட்ட தெரியாதவன் வண்டியில் ஏறி படுபாதாளத்தில் போய் கூடால ஏறணும்னு போய் உழணும்னு நினச்சிட்டு இருக்கிறவனும் போய் விழுவானோ. அதுக்காக நாங்கள் போய் விழணும்னு அவசியம் கிடையாது. இத்தனைக்கு பிறகு ஓபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்றாருன்னா அது எடப்பாடியோட கருணை தானே? இல்லைங்க, ஏன் அவரால் எதுவும் செஞ்சிட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது சார், ஒன்றும் செய்ய முடியாது. கட்சிக்கு விரோதமாக இருக்காரு. என்ன கட்சிக்கு விரோதமாக இருக்காரு? எதுக்கு அவர் ஆசைப்பட்டார் துணைத் தலைவர்னு விட்டுட்டாரு. அதுவே இன்னைக்கு திமுகவுடைய நிர்பந்தத்தின் பேரில் இவங்க 2 பேரும் கூட்டு கலவாணிகளாக இருக்கிறதுனால தான் ஆர்பி உதயகுமார் முன்னாடி உட்கார வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அண்ணன் போய் உரிய இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. ஏன்னா மக்கள் சேவை வர மாட்டாங்களே சார். ஓபிஎஸ் இங்கே உட்காந்துருக்காரு, செங்கோட்டையன் இவ்வளோ தூரம் தள்ளி உட்காந்துருக்காரு. அது நடுவில் தனபால் சீட்டு, அவர் தனபால் சீட்டில் வந்து உட்கார மாட்டார், அதனால அவர் தள்ளி உட்கார்ந்துருக்காரு. அவருடைய பக்கத்திலே வர மாட்டாங்கன்ற, ஓபிஎஸ் பக்கத்துல யாரும் நெருங்க மாட்டாங்கன்ற. ஓபிஎஸ் ஏதோ பேசுகிற செங்கோட்டையன் கண்டுக்காமல் போயிட்டாரு. இல்லை அப்படிலாம் ஒன்று ஊடகத்தில் ஒன்று பேசும்போது அவர் பார்க்கலான்ட்டு போவார். இதெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளாடி செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. வெளியில் வரும்போது பேச தான் செய்வாங்க, பார்க்கறதான் செய்கிறாங்க, பழகிறதான் செய்வாங்க. அண்ணன் தம்பிங்கிற உறவு முறை இல்லாமல்லாம் இல்லை. செங்கோட்டையன் ஓபிஎஸ் இன்னும் அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்காங்க. ஆஃப் த ரெக்கார்டா பேசிட்டு அப்படிதான் இருக்காங்க. ஆஃப் த ரெக்கார்டா பேச்சுவார்த்தை என்ன பேசுறாரு செங்கோட்டையன்? என்ன பேசுறாரு? அது நம்ம சொல்ல முடியல சார். என்ன சார் நீங்க என்ன பேசுறாரு, எப்படி பேசுறாரு சொன்னா அது ரகசியம். இல்ல எடப்பாடிக்கு எதிராக வந்து அணியை திரட்ட போறாரு, பெரும் புரட்சி நடத்த போறாரு. பழனிசாமி இதே போக்கில் போறதுக்கு செங்கோட்டையன் அண்ணனோட விருப்பம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக வேட்பாளராக அறிவிக்க செங்கோட்டையனுக்கு விருப்பம் கிடையாது. நான் நல்லா புரிஞ்சுருங்க. அவருக்கு விருப்பம் இல்லாதனால தான் எங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட படம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான படமாக இவர் படத்தை வச்சுருந்தாரு. அங்கங்கெல்லாம் இவர் பேரை சொல்கிறது கிடையாது. அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மரபு என்னங்கிறதே செங்கோட்டை அண்ணன் தான் அதை விளக்கி கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியல சட்டமன்றத்தில். இவர் தான் அதோடைய மரபுகள் எல்லாம் என்னங்கிறத அந்த எப்படி விதிமுறைகள் எல்லாம் சொன்னார். அனுபவமிக்கவங்க
கொஞ்சம் அமைதியாக போய் காய் நிறுத்துவாங்க. இல்லை செங்கோட்டையனை வச்சு எப்படியாச்சும் ஒரு கலவரத்தை தூண்டலாம்னு நினச்சிங்க, ஆனால் செங்கோட்டையன் அமைதியாக போயிட்டார். சார் நாங்கள் எதுவுமே நினைக்கல. நாங்கள் உண்மையே சொல்ல போனீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கழகமும் பார்க்கல, யாரையும் நம்பி எந்த இடத்துலையும் இறங்கவும் தயாரல்ல அவர். ஏன்னா அவரே நம்பி எல்லாரையும் தெருவில் விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் யாரை நம்புவார்? ஒருத்தரே நம்புகிற மாதிரி இல்லை. கட்சியை காப்பாற்றணும். புரட்சித் தலைவி அம்மா அவரை நம்பி கொடுத்துருந்த பிரச்சனைகளுக்காக அவர் போராடுறார், தனி மனிதராக போராடுறார், அவ்வளோதான். உண்மையை சொல்ல போனீங்கன்னா இந்த வயசுலேயும் அவருக்கு என்ன பதவி சார் அறிவிக்கலை? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். புரட்சித் தலைவி அம்மா முன் வரிசையில் உட்கார வச்சு பார்த்தாங்க சார். எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சு பார்த்தாங்க, எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உட்கார வச்சு பார்த்தாங்க, அவை முன்னவராக உட்கார வச்சாங்க. அட சண்டாள பாவிகளா, நீங்கள்லாம் நல்லாவா இருப்பீங்களா? அவரை கொண்டு போய் பேக் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த பாவம் பிடிக்காதா? ஏற்கனவே இப்படி தான் கொண்டு வந்து நீங்கள் பின்னாடி உட்கார வச்சிங்க, படுதோல்வி அடைஞ்சு போனீங்க. நல்லா புரிஞ்சுருங்க. மனசு எரியுது சார், வயிறு எரிஞ்சு. அது எப்படி சார் இருக்கு? சார் தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே விட்டு பார்க்குறாங்க. அவர் பாட்டில் போய் உட்காருவார் பாருங்க சார். யாருமே இதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சீட்டை பிடிக்கிட்டு அந்த இடத்துல போய் உட்காருவாரா சார்? அவர் போய் 2வது ரோலில் அவர் பாட்டில் போய் உட்காருவார் பாருங்க. அதுக்காக ஏன்னா மக்கள் சேவை, தன்னை நம்பி வாக்களித்த போடி தொகுதி மக்களுக்காக நான் பேச முடியாமல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக போகிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் நடத்துங்க, இங்கே என்ன வேணாலும் கூத்துறது, எப்படி வேணாலும் வெளி நடப்பு போங்க சார். ஒரு தனி மனிதருக்கு அப்படி உட்கார முடியாது சார். நீங்கள் உட்கார முடியுமா சொல்லுங்க பாப்போம்? கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் இப்படி போய் உட்கார முடியுமா? எடப்பாடி பழனிசாமி பதவி இல்லைன்னா அதோட பழனிசாமி எங்கே இருக்காருன்னு தெரியாது சார். இன்னைக்கு பதவிக்கோ அதுக்கோ ஆசைப்படாமல் தன்னை நம்பின மக்களுக்காக போய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அன்னைக்கு அதுதான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி முகமாக அவருக்கு தெரியுது ஓபிஎஸ்ங்கிறது. நீ வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன், இப்போ கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுருங்க. சீட்டை கொண்டு வந்து பின்னாடி போட வச்சா சபாநாயகரை வச்சு, அது வரைக்கும் சபாநாயகர் கொடுக்கல. அதுக்கு பிறகு ஆர்பி உதயகுமார் இவர் அந்த வேற ஏதாவது வரிசை வாங்கிட்டு போயிடலாம்ல, ஏன் சபாநாயகர் கொடுக்குறாரா? நீங்க சண்டை போடுறது அவர் தானே வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கும் போது அப்புறம் என்ன செய்ய முடியும்? சபாநாயகர் அவர் தான் அண்ணன் சபாநாயகர் என்ன சொல்றாரோ அதை கட்டுப்பட்டு நடப்பேனுங்கிறது அவர் சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் கேட்க வேண்டியது எனக்கு இந்த இடம் வேணும். எதுக்கு இந்த இடத்துல சார் பேசுறது இல்லை, சங்கடமா இருக்கு. அவரு அப்பவும் எழுப்பி கேட்டுட்டு இருக்காரா? போடி டு மதுரை ரோட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேம்பாலம் கெட்டி போட்டு பல 5 ஆண்டு காலம் ஆகிட்டு இருக்குங்க, என்னைக்கு முடிக்க போகிறீங்கன்னு கேட்டுட்ருக்காரு. மாந்திரிகத்தை பற்றி பேசும்போது எழுப்பி கேட்டுட்ருக்காரு. மற்றவங்களுக்கு மூச்சை பாருங்கள், எல்லாம் எண்ணெய் மூஞ்சி வடித்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் எழும்பி சார் சட்டமன்றத்துக்கு என்ன உரிமை இல்லை, மரபுல செய்யணுங்கிறத புரட்சித் தலைவி அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க சார். அதனால் நெஞ்சுரம் கொண்டவர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லைன்னா அவ்வளோ பெரிய பொதுக்குழுவை கூட்டி வச்சு அவர் அவமானப்படுத்தும் போது சிங்கம் போல் எழும்பி வெளியே போயிட்டு போனார் பார்த்தீங்களா? வந்து நின்னார்ல, உட்கார்ந்து இருந்தார்ல. இதே எடப்பாடி பழனிசாமியால் அந்த பெஞ்சமினை திட்டவும் பேசவும் இருக்கிற மாவட்ட செயலாளரை அல்லல் படம் தானே செஞ்ச முடிஞ்சு. அடுத்த பொதுக்குழுக்கு அவர் பார்ட்டி ஆஃபீஸுக்கு போயிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு அங்கே ரவுடிகளையும் கேடிகளையும் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு கல்லை எடுத்து கம்பை எடுத்து அடிக்கலான்னு வச்சானா? இதுதானே இவங்களுடைய வேலை. ஆனாலும் அவர் வந்து தன்னிச்சையாக போனார் பார்த்தீங்களா? சொன்னாலும் இன்னைக்கு ஓபிஎஸ் நிலைமை என்னன்றதானே கேக்குறாங்க. சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற எடப்பாடி சார் எங்களை அவன் சேர்க்கவே வேண்டாம் சார். சேர்க்காம என்ன எங்களை நாங்க சேர்க்கணும்னு போய் அவர் வீட்டு வாசல்ல போய் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அதிமுக உருவாகும். எப்படி உருவாகும்? அதுதான் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. யார் வருவா? ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் அதிமுக உருவாகும். இந்த 66 எம்எல்ஏக்களை வச்சு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. 64 எம்எல்ஏக்கள், நேற்று 125 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இன்றைக்கி 60 இது இருக்குது. 2024 தேர்தலை பார்த்தீங்கன்னா 8 சட்டமன்ற எம்எல்ஏ தான் வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க 2026? அதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியே ஜெயிப்பாராங்கிறது தெரியாது. இல்லை யாரும் எதிர்த்து பேசுறது சார். செங்கோட்டையன் பேசினாரு, அமைதியாயிட்டார். தலைவாய் சுந்தரம் அப்படி தான் சொன்னீங்க. அதுவும் ஒன்றும் ஏன் அவசரப்படுறீங்க? பேச வேண்டிய காலம் வரும். நீங்க என்ன சொன்னீங்க? தேர்தல் காலம் புத்துக்குள்ள கையை விட்டார் எடப்பாடி பாருங்க. நீங்க தலைவாய் சுந்தரம் திரும்ப அமைதியாயிட்டாரு, முடிஞ்சு அமைதியாயிட்டாரு. ஒன்றும் செய்யலையா? நீங்க போய் பாருங்க, மாவட்டத்துக்குள்ள எல்லாம் அவன் செஞ்சுட்டு போங்கடான்னு சொல்லிட்டு பேசாமல் போய் உட்காந்துக்கிட்டாரு. ஏன்னு கேட்டால் இந்த ஆள் ஏற்கனவே 23 பேரை பழி வாங்கினவர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் பதவிக்காகவே பழி வாங்கினவர். இப்போ வந்து ஏதாவது தகுதி நீக்கம் இதெல்லாம் பண்ணுனா தன்னை நம்பி இருக்கிற சட்டமன்றத்தில் நம்மளை வாக்களித்த மக்களுக்கு வேலை செய்ய முடியாமல் ஆகி போகும்னால எல்லாம் அமைதி காக்குறாங்க. எல்லாம் கடைசி ஒரு 4-5 மாதம் வரும்போது பாருங்கள், அவங்க புரட்சி வெடிக்கும்.
அங்கே செங்கோட்டையன் வருவார், தளவாய் சுந்தரம் வருவார், எல்லாருமே வேலுமணி வருவார், தங்கமணி வருவார், எல்லாமே வந்து மாறும்போது எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அதிமுக அங்கே உருவாகும். இல்லை ஒவ்வொரு தடவை ஏதாவது சொல்கிறீங்க. இப்போ வேலுமணி மகன் கல்யாணத்துலேயும் இப்படி தான் வந்து எடப்பாடியை வந்து மதிக்கல, தாலி எடுத்து கூட கூப்பிடல அப்படின்னீங்க. நேற்று இஃப்தார் கூட வேலுமணி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கு எடப்பாடி பக்கத்தில். எல்லாரும் எடப்பாடி சொல்றதை கேட்க தயாராக இருக்காங்க. ஒரு நிமிஷம், எடப்பாடி பழனிசாமி மட்டும் அண்ணன் ஓபிஎஸ் கூட எல்லாம் சரி 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 சரின்னு சொல்லி எல்லாமே செஞ்சுக்கிட்டு 10 நாளில் தூக்கி கவுத்துலையா? பொதுக்குழு ஒரு போலி பொதுக்குழுவை நடத்தி எல்லாத்தையும் மாற்றலையா? அதே வேலையை முள்ளால எடுப்பாங்க, வேற என்ன செய்வாங்க? அதான் நடக்க போகுது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, திமுக ஒன்று தான் எதிரி, வேறு யாரும் எதிரி இல்லை அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. அதன் மூலமாக வந்து பாஜக உடனே நான் தயார்ன்ற சமிக்கை வெளிப்படுத்திட்டார். சொல்லலையே, எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ல வாய் திறந்து சொல்லுங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க? வாய் திறந்து நான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயார், அதையும் சொல்லுங்க. முடிஞ்சு சுத்தமா முடிஞ்சு அப்படிதானே? சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? நாங்கள் என்னவோ பண்ணிட்டு போகிறோம் சார். எங்களுக்கு வியூகம் இருக்குது, பலது இருக்குது. நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க தயார், நல்ல ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. அவர் மட்டும் அதை சொல்லிட்டாருன்னா பாஜகவே நம்பியிருக்கிற ஓபிஎஸ் நிலைமை என்னன்றது என்னோட கேள்வி சார். நீங்கள் முதல்ல அதை சொல்லுங்க. அதுக்கு போகிறோம் பாஜகவோட நிலைமையை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா பாஜகவை நான் வந்து சேர்க்குறேன்னு சொன்னால் வானதி சீனிவாசன், இந்த நயனார் நாகேந்திரன், இப்படி 1-2 பேருக்கு தான் எடப்பாடி வேலுமணியோட ஆதரவு தேவை. மற்ற இப்போ இருக்கிற அண்ணாமலை அவருக்கு பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா வானதி சீனிவாசன் தன்னுடைய தொகுதியில் ஜெயிக்கணும்னா அங்கே எஸ்பி வேலுமணியோட உதவி வேணும். உதவி இல்லைன்னா அந்த அம்மா ஜெயிக்க முடியாதுங்கிறது ஊர் அறிஞ்ச விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைமு என்ன நடந்துச்சு, எவ்வளோ தூரம் ஓட்டுகளில் வாங்கினாங்க, எப்படியெல்லாம் பண்ணினாங்கன்னா அது எஸ்பி வேலுமணியோட ஒரு அந்த கோட்டைக்குள்ளே. அதேமாதிரி நயனார் நாகேந்திரனை வந்து திருநெல்வேலியில் வெற்றி பெறணும்னு சொன்னால் அங்கே அதிமுகவோட ஆதரவு வேணும். அங்கே அதிமுகவோட நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஒற்றுமை வேணும். இல்லாமல் அது ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி தளவாய் சுந்தரத்துக்கு பிஜேபியோட ஆதரவு வேணும். நல்லா புரிஞ்சிருங்க. இப்படி 1-2 தான். பாஜக வந்து இன்னும் தன்னை வந்து இந்த 4 தொகுதியில் தான் காட்டியிருக்காங்க. நல்லா புரிஞ்சிருங்க. இல்லைன்னு ஒரு நாகர்கோயில், இது திருநெல்வேலி, இப்படி ஒரு 4 தொகுதி, இந்த கோயம்புத்தூர், ஒரு 4 தொகுதியில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. 2024 ஒன்றும் இல்லை, வாஷ் அவுட் முடிஞ்சு போச்சு. அதனோட திரும்பி இப்போ அண்ணாமலை முகத்தை காட்டி இன்னும் கொஞ்சம் % வாட்டுகள் வாங்கப்பட்டாலும் அதிமுக பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த 18% ஓட்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. திரும்பியும் பாஜகவுக்கு ஓட்டு, பாஜக வளர்ச்சி அடைந்து விட்டது, பாஜக முன்னிலையில் இருக்கிறது, அதெல்லாம் அந்த மாயத்தோட்டத்தில் சொல்கிறீங்களா? தைரியமாக சொல்லுவேன் சார். நான் உண்மையை சொல்லுவேன் சார். பாஜகவை நாங்கள் வெறுக்கலை, கூட்டணிக்காக நாங்கள் சேர்க்குறோம். மத்தியில் பாஜக ஆளுதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இங்கே அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. அதிமுக தொண்டர்கள் அதை விரும்புவாங்க. அது இல்லாமல் நீங்கள் எடப்பாடியை வச்சு சீனை போட்டு ரெட்டையிலேயே திரும்பி உங்கள்கிட்ட அபகரிக்கிறதுக்காக ஜிங்ஜாங் போடுற வேலைகளை காட்ட திரும்பியும் ஏமாந்தால் பாஜக திரும்ப எடப்பாடி ஏமாந்துருன்றீங்களா? 100%. அதுக்கு தானுங்க சார் இவங்க எல்லாம் பாஜக அப்படியே சீன் போட்டுட்டு சுற்றிக்கிட்டே வராங்க. என்ன பிளான்? எடப்பாடியோட பிளான் என்ன? எடப்பாடியோட பிளான் என்ன இருக்கும்? நாங்கள் சேர்ந்துருந்தோம், நாங்கள் உங்கள் கூட வந்துடுவோம். ஏன்னா இப்போ ரெட்டையில தீர்ப்பு வருது. இப்போ ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காப்புல. அடுத்த தேர்தல் கமிஷனில் வந்து நீங்கள் விசாரிக்காதீங்கன்னு நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அப்போது 2026 தேர்தல் வர்றது வரைக்கும் அப்படியே வந்தோன்னா பாஜக கலத்தி விட்டுருவார். அப்புறம் பாஜக தெருவில் நிற்கணும். இரட்டலை வாங்கிட்டு பாஜக கழிஞ்ச 2024 என்ன நடந்தது? அண்ணாமலையால் ரெட்டையில சின்னத்தை முடக்க முடிஞ்சுதா? நானே சொல்றேன். கருணாகராஜன் எல்லாருக்குமே இருக்கும்போதே நானே லீமரட்டியில் பேசுகிறேன். ரெட்டையில சின்னத்தை முடக்கப்பட்டிருந்தால் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்னான்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 2026 இப்போ காலம் இருக்குது. இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அதுக்குள்ள முயற்சி எடுக்காது. அப்போ இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. நீ தேர்தலில் வந்து நீங்கள் நடத்தலான்னு சொல்லி ஒரு கொடுத்தாச்சு. திரும்பி ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. அங்கே பேச்சுவார்த்தை இந்த வானதி சீனிவாசன், அந்த மாதிரி கருணாகர, இவர் நயனார் நாகேந்திரன், இந்த மாதிரிப்பட்டவங்க தன்னுடைய வசதிக்கு தகுந்தாலும் உள்ளவங்க இவங்கள்ட்ட 2ஆம் கட்ட தலைவர்களோடைய கொஞ்சம் பேசிக்கிட்டு நாங்கள் அதை பார்த்துறோம் இதை பார்த்துருக்கிறாரு. இன்னும் மத்தியில் இருக்கிற மோடியோ அமித்ஷாவோ அண்ணாமலையோ அந்த முடிவுக்கு வரல. ஆனால் கட்சியோட விதியை ஒழுங்காக பார்த்தாலே எங்களுக்கு சாதகமாக வரும். சாதகமாக வந்தாலே ரெட்டையில சிம்பிள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கைக்கு வந்துட்டா கட்சி ஒருங்கிணைஞ்சிரும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். திமுக மட்டும் பாஜக நல்ல ஓட்டு வாங்கணும்னு என்ன இருந்தால் இந்த தடவை நாங்கள் சொல்கிறோம், இந்த சின்னமும் கட்சியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கொடுக்கணும். அது இல்லாமல்
இதை திரும்பவும் எடப்பாடியை நம்பவோ இல்லைன்னா சின்னத்தை முடக்கவோ செஞ்சால் பாஜகவும் இந்த தடவை 2026 படுதோல்வி அடையும். எழுதி வச்சுருங்க. ஏன்னா 2024 ரெட்டையில சின்னம் இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து தாமரைக்கு ஓட்டு போட்டோம். நான் அதிமுக தொண்டை. நான் போய் மனசு அதாவது எப்படி போடுறதுன்னு தெரியாமல் போட்டோம். நான் என் தாயார் நான் பலமுறை சொல்லுவேன். ஒரு அச்சத்தில் இருக்கீங்க. ஆனால் இந்த தடவை 2026 ரெட்டையிலையை வச்சுக்கிட்டு தாமரைக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு 100% மாட்டோம். ஒரு அச்சம் இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் கைவிட்டுருவாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கு உங்களுக்கு. பாஜக கைவிட்டு நீங்கள் விட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸை விட மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. ஆனால் இந்த பதிலடி பாஜகவுக்கு கிடைக்கும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி அண்ணாமலையும் ஒரே குரலில் பேசுகிறாங்க. திமுக மட்டும் தான் ஒரே எதிரின்றாங்க. அப்போ அதிமுக பாஜக உடனே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் விளக்கம் பண்ணுங்க. நான் பாஜக கூட கூட்டணி வைக்க தயார். கொஞ்சம் கொஞ்சமாக தானே சார் சொல்லுவாங்க. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தானே நாங்களும் சொல்ல முடியும். என்னென்ன செய்யணுங்கிறது நீ சொல்கிறத பொறுத்து தான் சார். எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னால் பாஜகவில் இருக்கவனும் ஓட்டு போட மாட்டான். அதிமுகவில் இருக்கிறவங்களும் யாரும் ஓட்டு போட மாட்டா. தமிழ்நாட்டு மக்களும் ஓட்டு போடாது. பாஜக ஏற்றுக்காதுன்றீங்களா? எடப்பாடியா முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி சார் ஏற்றுவிடும்? நீ போய் தற்கொலை சொல்கிறீங்க உங்கள் மாநில தலைவர். அப்புறம் போய் இத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்க எடப்பாடி பழனிசாமி மாமனார் மூலமாக அவர் சம்மந்தி மூலமாக ஊழல் பண்ணி ஒரிசாலையும் பெங்களூர்லேயும் இவ்வளோ தூரம் மறைச்சி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. இடி ரைடு விட்டு அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியை போய் நீங்கள் முதல்வர் சொன்னால் அப்போ நீங்கள் ஊழல் பண்ணின ஆளுங்க கூட கை கோர்த்த மாதிரி தானே இருக்கும். அண்ணாமலை அதான் சொல்கிறார். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். யார் ஆமாம், அதனால தான் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். பாஜக உங்களுக்கு செயல் திட்டம் என்ன, எதை நோக்கி போகுது சார்? நாங்கள் வந்து முறைப்படி கேட்குறோம். அண்ணன் ஓபிஎஸ் எங்கேயுமே எங்களுடைய ரெட்டலை சின்னம் கழக ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது 2026 வரைக்கும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் 2021 கழக ஒருங்கிணைப்பாளரை கையெழுத்து போட்டது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முறையில் அன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் எடப்பாடி செலவு பார்த்துக்கிட்டேன், நான் பண்ணிக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன் சொன்னனால தானே நீங்கள் விட்டு கொடுத்தீங்க. அண்ணாமலை முடிவெடுத்து அதே தப்பை இன்னொருக்கா எடப்பாடி வாராப்பில், தங்கமணி வாராப்பில், வேலுமணி வாராப்பில் இவங்க எல்லாரும் கூடி கலந்து பேசுகிறாங்க. அதை நம்பி பாலாய் போய் விழுந்துறாங்கிறது நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் நல்லா போயிட்டு இருந்த வண்டியை தர்மயுத்தத்தில் இந்த தங்கமணி வேலுமணி தான் வந்து பேசி சோழியை முடிச்சு விட்டாங்க. நாங்கள் 40-45% இருந்த இடத்துல இருந்து அப்படியே இறங்கி வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது. அதை தான் நாங்கள் திரும்பியும் பாஜகட்ட சொல்கிறோம். கேட்டு நடக்க வானதி சீனிவாசன் அவங்க சுயநலத்துக்காக பேசலாம். நான் பேர் சொல்லியே சொல்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. நயனார் நாயந்திரன் அவர் சுயநலத்துக்காக பேசலாம், இல்லை வேறு சில ஆட்கள் அவங்க சுயநலத்துக்காக பேசலாம். ஆனால் பாஜகவோட தலைவர் அண்ணாமலை கரெக்டாக இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தால் நாங்கள் ஒத்துழைக்க தயார். ஆனால் ஒத்துழைக்க தயார் இல்லைன்னு நம்ம இருக்கலை. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு எடப்பாடி வராரு, தங்கமணி வராரு, வேலுமணி வராரு, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக நீங்கள் திரும்ப ரெட்டலை சின்னத்தை விளையாட்டை காட்டுறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களே சேர்த்து புறந்தள்ளிடுறாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? அப்படி நடந்துச்சுன்னா எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதையும் தாங்குவார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதையும் எடுத்து தனியாக தொகுதியில் போயிட்டு வரா தகுதியில் இல்லை சார். இந்த தடவை நீங்கள் 2026 என்ன செய்ய போகிறாரு வியூகங்கிறத நாங்களும் பைய போக போக காய் நகர்த்த நாங்கள் மெகா கூட்டணி உருவாக்கிட்டு இருக்கு சார். அதிமுக பாஜக எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் போக மாட்டாங்க. ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிப்பாரு. லீவ் கொடுத்தாரு தைப்பூசத்துக்கு அப்படின்னு தொடர்ந்து புகழ் தைப்பூசத்துக்கு லீவ் கொடுத்தாச்சுன்னா போதுமா? ஒன்று அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து யார் கூடயும் கூட்டணி கிடையாது. அது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதிமுக பாஜக சீமான் எல்லாம் ஒரே நேரம் வந்துருவாங்க. அவர் வந்து அந்த அம்மா பீரியடில் 2011 அதிமுக பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு பிறகு அவர் கிடையாது, தன்னிச்சு தான் நிற்கிறாரு. அவர் தன்னிச்சு தான் நின்று பண்ணுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் சீமானெல்லாம் நம்ம அதில் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு கொண்டு போயிட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுருங்க. அவர் வாழ வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே பிளவுபட்ட இடத்துல அவர் நிற்கிறாரு. பிளவுபட்டு நின்னால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவருக்கு இல்லைன்னா 35 லட்சம் ஓட்டு கிடைக்குது தமிழ்நாட்டில்னு சொல்லும்போது கட்சி அதிமுக பிளவுபட்டு இருக்கும்போது சார் மாற்று கட்சி யாருக்கு போடணும்னு நினைப்பாங்க. இந்த பிஜேபி வந்து ஒரு மத கட்சின்னு உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி இவர் நாம் தமிழர் கட்சி இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆக தானே செய்யும். உங்களுக்கு சிறுபான்மையினர்லேயே திமுகவை பிடிக்காதவங்க இருப்பாங்க. அந்த ஓட்டுகள் எல்லாமே இவருக்கு போல தான் செய்யும். நாம் தமிழர் கட்சிகளும் அண்ணாமலைக்கு ஒரு சில பெரும்பான்மையான மக்கள்லாம் ஓட்டு போடும்போது நாம் தமிழருக்கு ஒரு சிறுபான்மையான மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. இந்த நடுநிலை இவருக்கு வேண்டாம் அவருக்கு வேண்டாம் சிந்திக்கிற மக்கள் இப்படி போடுவாங்க. இதுவும் இல்லைன்னா நோட்டாக போடுவாங்க. பிரேமலதா விஜயகாந்த் திமுக நோக்கி போகிறாங்க அப்படின்னு பேச்சடிப்படுது.
பட்ஜெட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பி முதலமைச்சர் வந்து கொடுப்பாங்களா இருக்கும். ஒருவேளை இவரை நம்புறதுக்கு அவரை நம்பலாம். எடப்பாடி பழனிசாமியை நம்புறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்களை நம்பலாம். நம்பிக்கையற்றவர்கள் யாரும் இல்லைன்னு அவர் தானே சொல்றாரு. ஏங்க நீங்க திரும்பி அந்த வசனத்தை சொல்லி எங்க ஈரக்கொலையில் இதை பண்றீங்களா சார்? அந்த வசனத்தை சொல்லாதீங்க சார். அதெல்லாம் தலைவனுக்கு உரிய வசனம். இந்த ஆளு தேவையில்லாம போய் கண்ணாடி. நான் உண்மையிலே சொல்றேன், மரியாதை கொடுத்தாங்க, கொடுக்கட்டும். அதுவும் சத்யராஜிலிருந்து புடுக்கப்பட்டது. நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? எடப்பாடியை நான் அசிங்கமாக திட்டணும்னு சொல்லி நீங்கள் என்ன கிட்டுறீங்களா? இல்லை, நான் அப்படிலாம் இல்லை. எம்ஜிஆருங்கிற ஒரு வார்த்தை எங்கள் உயிரில் ரத்தத்தில் கலந்தது. அவரோட வசனத்தை அதே நாடோடி மன்னன் படத்தில் பல வசனங்கள் இருக்குது. சொல்லுங்களாம் பார்ப்போமே. இல்லை, ஒவ்வொரு படத்தில் எடப்பாடி பழனிசாமி இதில் கொண்டு வந்து உட்கார வைங்க. நான் ஒவ்வொரு எம்ஜிஆர் படத்தில் உள்ள வசனங்களை கேட்குறேன். அவர் சொல்லட்டும், பேச சொல்லுங்கள். படிக்காமல் சொல்லுங்க சார். அவர் வந்து ஒரிஜினல் அதிமுக கிடையாது. அவர் வந்து ஒரு ஜனதா கட்சியிலேருந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நல்லா புரிஞ்சிருங்க. அவருக்கு இந்த அதிமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதெல்லாம் எழுதி கொடுத்து படிக்கிறது சார். அதிமுக பாஜக கூட்டணி வேணும், அது எடப்பாடி இருக்க அதிமுக, எடப்பாடி இல்லாத அதிமுகன்றது காலம் முடிவு செய்யும் அப்படின்றாரு. நீங்களும் அதே சொல்கிறீங்க. அதுக்கு என்னதான் அர்த்தம்னு நான் கேட்குறேன். எடப்பாடி இருக்க அதிமுகவா, எடப்பாடி இல்லாத அதிமுகவானா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லட்டா, என்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் சார். அது எப்படி உருவாகுது, எப்படி உருவாகுது, எப்படி செயல்படுத்த போகுதுங்கிறது இப்போ சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். மேலிட ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருக்குன்றீங்க. டெல்லி ஆதரவு ஓபிஎஸ்க்கு. டெல்லி ஆதரவோ இல்லை தேர்தல் கமிஷன் மூலமாக வரக்கூடிய வெற்றியினாலேயோ அது வந்து உருவாகும். பாஜகவோட கூட்டணி இருக்கும். நல்லா புரிஞ்சுருங்க. எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லிட்டாப்ல. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சா ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் வெளியில் போயிடுவாங்க கட்சியை விட்டு. நீங்களா சொல்ல வேண்டியதுதான். அப்படித்தானே அவர் சொன்னார். அவர் எங்கே சொன்னார்? வேஸ்ட் லக்கேஜ்னாரு பாஜகவை. வேஸ்ட் லக்கேஜ்னாரு. அது கூட எப்படி வருவாரு? அதெல்லாம் முன்னாடி சார் ராயபுரத்தில் தோக்குறதுக்கு பாஜக தான் காரணம்னாரு. ராயபுரத்தில் தோக்குறதுக்கு பாஜக இல்லை. நல்லா புரிஞ்சிருங்க. அந்த மெயின் ரோட்டுக்கு வா அப்படி இப்படின்னு இப்போ ஓடிச்சு பார்த்தீங்களா ஆடியோ, அதுதானே ஒழிய பாஜக ஒன்றும் வேஸ்ட் லக்கேஜ் இல்லை. அவரு சொல்லிக்கலாம். அந்த ஆடியோவானால ராயபுரத்தில் அவர் தோல்வியை கண்டார். அதுக்கு பாஜக வேஸ்ட் லக்கேஜ்னு அவர் சொல்லிட்டு போகிறதில்ல. அப்படி வேஸ்ட் லக்கேஜை திரும்பி வந்து சேர்க்கும்போது பாஜக அவர் என்ன பண்ணுவார்? கட்சியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போவார். வேற யார் போவா? ஜெயக்குமார் போவார். அப்புறம் முனுசாமி. நெக்ஸ்ட் முனுசாமி வரமாட்டார்ல. இவங்கெல்லாம் வந்து பாஜக வேண்டான்னு சொல்கிற ஆட்கள் தானே. யார் நெக்ஸ்ட் இருக்கா? ஒருத்தர் இல்லை. சிவி சண்முகம்லாம் அப்படியே அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த எம்பிலே கொண்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். திரும்பி சட்டமன்றத்துக்கெல்லாம் வரமாட்டார். வந்தால் ஜெயிக்காதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு ஒரு எம்பி இருக்குது. அதனால் அதை காப்பாற்றி கொண்டு போயிடுவார். இப்போ கூட அதில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏதோ தனி விமானத்தில் டூர் கூட்டிகிட்டு போனான்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை கூவத்தூர் வேலை டெல்லியை கடத்திட்டாரான்னு தெரியல. அது இன்னும் போக தான் தெரியும். ஏன்னா அவரும் பொதுச் செயலாளராக வரணும்னு ஆசைப்படுவாருன்னு கேள்விப்பட்டான். அண்ணாமலை தான் சுட்டி காமிக்கிறாரா? பாஜக வந்து தீண்டத்தகாத கட்சின்னு சொன்னீங்க, நோட்டா கட்சின்னு நீங்கள் இன்னைக்கு வந்து பலர் வந்து கூட்டணிக்கு காத்திருக்கீங்க அப்படின்றாரு. எடப்பாடியும் ஜெயக்குமாரையும் தானே சொல்லிட்டு போறாரு. இல்லைன்னு மறைமுகமா இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு அவர் அண்ணாமலை சொன்னார்னா அது எடப்பாடி சொல்றாரு எங்களை சொல்லன்றாரு. ஆனால் அடுத்த நாள் அண்ணாமலை அவங்கள சொல்லன்றாரு. அது நான் பார்த்தேன். அது அண்ணாமலையோட பின்வாங்கல். அது வந்து நான் பார்த்தேன். அது ஆமாங்க அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன். இன்னைக்கு அவங்க சொல்லலை, எங்க கூட இணையறேன்னு சொல்றாங்க. நான் ஏத்துக்கிடுவேன்னு சொல்ற வார்த்தை. அண்ணாமலை வந்து ஒரு ஆனஸ்ட் பர்சன், ஆனஸ்ட்டாக பேசுகிறேன், நான் எதுக்கும் அடிபணிய மாட்டேன், நெஞ்ச நிமித்து நான் பேசுகிறேன்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரப்பிட்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமியை கண்டு நீங்கள் பம்முறதை கண்டும்போது எங்களுக்கு ஒரு அச்சம் வருது. எடப்பாடி பழனிசாமி எங்களையா சொன்னாருன்னு சொல்லி கேட்குறேங்க. உங்களை தான் சொன்னார். அது எல்லாரும் ஊரறிஞ்ச விஷயம். உங்களை வேஸ்ட் லக்கேஜ் சொன்னது பாஜக சொன்னது. எந்த காலத்துலையும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியே தான் உண்மை. வேறு யார் சொன்னாங்க சார்? வேறு யார் சொன்னாங்க? திமுகவை சொன்னாங்க, இல்லை விசிகாவை சொன்னாங்க, இல்லை மதிமுகவை சொன்னாங்க? உங்கள் கூட சும்மா போட்டுட்டு அண்ணாமலை அதில் பின்வாங்கிறதே அது பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து அவரை ஒரு ஹைலைட் பார்க்குற மக்கள் வந்து என்னடா இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணாமலை அடிபணிகிறாரோங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, தைரியமாக சொல்கிறீங்க, அவருடைய சம்பந்தி இங்கெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காரு, ஒடிசாவில் பண்ணி வச்சுருக்காரு, இங்கே வச்சுருக்காரு, மகாராஷ்டிராவில் வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க? மத்திய அரசாங்கம் நடத்திட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இவரோட சம்பந்தினா இவருடைய பணம் எங்கே வந்தது, யாது வந்தது, இந்நேரம் உங்களால் பிடிச்சி போட முடியல. ரைடு நடத்தினாங்களே சார். ரைடு நடத்தி பலனு சார் இன்னைக்கு இடி மூலமாக 1000 கோடி ரூபா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரைடு நடத்தியிருக்கீங்க, எல்லாம் வந்திருக்கீங்க. என்ன பலனு?
என்னைக்கு பலன்னு நீங்கள் காட்டுவீங்க? ஆகலாம், ஒரு வருஷமா 2 வருஷமா. அதுதானே சீமான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பிடிச்சி போடுற இடத்துல இருக்கிறீங்க, போராட்டம் நடத்துகிற இடத்துல நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறாரா சொல்லலையா? அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க சார். இன்னைக்கு எல்லாருமே பார்க்குறாங்க, யாரையும் ஏமாற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி இத்தனை கோடி கொள்ளையடிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க, அவர் சம்மந்தி இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாருன்னு சொல்கிறீங்க, பிடிச்சி உள்ளே போடுங்க சார். எடப்பாடியை போட்டு ஜெயிலில் போடுங்கன்றீங்க, உங்கள் ஆசை தான் சார். அண்ணாமலை ஆனஸ்ட், அதான மக்கள் நம்புறாங்க. அந்த ஹானஸ்ட் ஆஃபீஸருக்கு ஓபிஎஸோட டிடிவி தான் பிடிச்சிருக்கு. டிடிவி பக்கம் தான் எப்பவும் பேசுறாரு சார். அது வந்து நீங்க அப்படிலாம் நான் சொல்றேன். நீங்களே பாருங்க, தினகரன் கடினமான நேரத்தில் என் கூட வந்தவர், அவரை கைவிட மாட்டோம் அப்படின்றார். 2024 தேர்தலுக்கு பிறகு வந்து அதிமுக தினகரன் கைக்கு போகுன்றார். அப்போ ஓபிஎஸ் எங்கேயுமே அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுருங்களா, அவரோட பார்வைக்கு அவர் டிடிவி தினகரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணனையா நாங்கள் சேர்த்து விடுவோம், டிடிவி தினகரன் சாரை சேர்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது பேச்சுவார்த்தை நடந்ததில்ல. ஓபிஎஸ் நாங்க எடப்பாடி தயாராயிட்டாரு, ஓபிஎஸ் நாங்க சேர்த்து விடுங்க, டிடிவி தினகரன் சசிகலாவை சேர்க்க முடியாது சொல்லி ஒரு டீம் வேலை பேசுது. அதுக்கு தான் அவர் கொடுக்குறாரு. என்னை நம்பி அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஒரு டிடிவி, அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஓபிஎஸ் அண்ணனுக்கு கிரீன் சிக்னல் தான் பிரச்சனையே. டிடிவியும் சசிகலா இப்பவும் சொல்கிறேன்னா, இப்பவும் அங்கே இருக்கிறவங்க டிடிவி தினகரன் சாரையோ சசிகலா அம்மாவையோ சேர்க்காம ஓபிஎஸ் அண்ணனை சேர்க்கறதுக்கு 100% பச்சை கிரீன் சிக்னல். சரி, ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார்? அவர் எல்லாரையும் இணைங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு இந்த கஞ்சா வித்தான்னு சொல்லி போனால் திரும்ப சவுக்கு சங்கர் கஞ்சா வித்தாரு அவன்னு சொல்லி சவுக்கு சங்கர்னு ஒரு கேஸில் மாட்டினார. அவர்கிட்ட உதயகுமார் சொல்லுவார், ஒரு பேட்டிக்கு காட்டுவாங்க, அவங்க 2 பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரு பேட்டி எடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் பேசணும், அவருக்கு வந்து நாங்கள் வந்து இணை பொதுச் செயலாளர் கொடுத்துருதோன்னு சொல்லி பேசிட்டோம், அவங்க பையனுக்கு வந்து நாங்கள் மத்திய மந்திரி வாங்கி கொடுத்துருதோன்னு சொல்லிட்டோம், 2வது பையனுக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்துருதோன்னு சொல்லிட்டோம், அப்புறம் வேறு இன்னொன்று என்ன இல்லாமல் சொன்னாப்புல இவ்வளவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருதோம், எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோன்னு சொன்ன பிறகும் அவர் சம்மதிக்கலை. கட்சிக்கு இப்படி ஆச்சு, அதில் சம்மதிக்கலை. என்ன சார் பேரம் பேசுகிறீங்க? கூவத்தூர் அவர் கூவத்தூரில் 3 கிலோ தங்கமும் கொடுத்து நீங்கள் கட்சி அபகரித்து மாவட்ட பாருங்க சார். ஒரு பதவிக்கு 3 கிலோ தங்கம் சார். ஆமாம், 3 கோடி ரூபா. அது கதைக்கு வர இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சிருங்க. ஒரு ஆர்பி உதயகுமார் ஒரு இந்த கஞ்சா வித்த சவுக்கு சங்கர்கிட்ட சொல்றாரு, போட்டிருக்காங்க. அதுக்காக கேஸ் தான். அதான் ஏன்னா சவுக்கு சங்கர்னா அதான் சவுக்கு சங்கர்னா யாருக்கு தெரியாதுல்ல. அந்த கேஸில் வந்தனால தானே பிரபலியமாகி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தானே சவுக்கு சங்கர் யாருன்னு நம்மளாம் பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா அவர் ரொம்ப எடப்பாடிக்கு ஆதரமாக இருக்காரு. அதனால நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு வந்து ஓபிஎஸ் பிடிக்காது போல. அதனால நாங்கள் அப்படி தானே சொல்ல முடியும். யாருக்கு யாரை பிடிக்கலையோ நாங்கள் அவருக்கு எதிரி. நல்லா புரிஞ்சுருங்க. அவர் சொல்லுவார், ஒரு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, நான் இவ்வளவு லஞ்சம் கொடுக்குறோன்னு சொன்னோம், இவ்வளவு தூரம் நம்ம மத்திய மந்திரி வாங்கித்தாரோ. அது பேர் லஞ்சம் இல்ல, நாங்க அவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணது. ஆனாலும் வந்து ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட எவ்வளவு பேரம் பேசியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் பதவிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாப்ல. அதையும் சவுக்கு சங்கர் ஒருக்க சொல்றாரு. செங்கோட்டையன்ட்ட சொல்லியாச்சு, கூவத்தூரில் நடந்தது, அவர் வந்து எல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதே சவுக்கு சங்கருக்கு வீட்டில் நடந்த இதுக்கு அவர் கண்டனம்லாம் அறிவிச்சிருக்காரு. அதனால தான் நான் அந்த சவுக்கு சங்கர் கதையை சொல்கிறேன். சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, அதாவது செங்கோட்டையன் சொல்லியாச்சு, நான் முதலமைச்சர் பதவி ஏற்ற 1 வாரத்தில் நான் பணம் செட்டில் பண்ணுறேம்மான்னு சொல்கிறாரு. ஆனால் உடனே தளவாய் சுந்தரம் போய் பேசி முடித்தார். தளவாய் சுந்தரம் சொன்ன உடனே இவர் 1 மணி நேரத்தில் நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்கவுங்க வீட்டில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு. எல்லார் வீட்டில் இருந்து ஃபோன் வருது, சார் ரிக்கார்டு, சார் ரிக்கார்டு, நீ ஒரு முதலமைச்சர் பதவி வாங்குறதுக்கு எத்தனை கோடி ரூபா பேரம் பேசியிருக்கேன்னு. இதை ஏன் சார் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியல? மத்திய அரசு இதை ஏன் சார் கவனிக்கலை? ஏன் சார் இதை இன்னைக்கு எடுத்து கையில் எடுத்து இன்னைக்கு எந்த ஈடியும் இறங்கலை? செங்கோட்டையன் வேண்டான்னு சொல்லிட்டு தானே சொன்னாங்க. நீங்கள் வந்து செங்கோட்டையன் 1 வாரம் கேட்டார், எடப்பாடி 1 மணி நேரத்தில் கொடுத்தாருன்றீங்க. அதை சவுக்கு சங்கர் சொல்கிறாரு சார், ரிக்கார்டில் இருக்குது, நாங்கள்லாம் வச்சுருக்கோம். சவுக்கு சங்கரோடைய பேட்டி இதே எடப்பாடி பழனிசாமியோட ஊடகவியர்னு சொல்லி போட்டு அவரை ஏதோ ஒரு பொறுப்பில் கூட போட்டிருந்தார் இடையில அந்த மாநாடோட. நாட்டுக்கு போனார், பொறுப்பில் இருந்தார். இல்லை ஏதோ ஒன்றில் போட்டார், ஏதோ ஒன்றில் போட்டு விட்டுருந்தாங்க அவர் எல்லாம் உட்காந்துருந்து பேசுகிறதுக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ அவர் பேரில் நீங்கள் வழக்கு போடணும்ல. அவர் எப்படி முதலமைச்சர் வாங்கினார், எத்தனை கோடி ரூபா பணம் எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சார் நீங்கள் பார்க்கல? அண்ணாமலை அவர்கள் அதை இன்னைக்கு முதல்ல நீங்கள் போடல. சும்மா சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜிட்ட மட்டும் போயிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியலையா? 4 எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்தாங்களே.
யாருங்க 4 எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்தாங்களேன்ற அதிமுக. சார், நான் 4 எம்எல்ஏ நீங்கள் கூட்டணி வச்சீங்க, ஜெயிச்சீங்க, நல்லா புரிஞ்சுருங்க. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை சும்மா ஒருத்தர் அந்த பக்கமே போயிட்டுருக்கீங்களா? இந்த பக்கம் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, இங்கே கொள்ளையடிச்சவங்களாம் தெரியலையா? நாளைக்கு சப்போஸ் நம்ம கூட கூட்டணி வைக்கலைன்னா திரும்பி இங்கே வருவீங்களா? அப்போ உங்களை எப்படி சார் நம்ப முடியும்? நீங்களும் பதவிக்காக வேஷம் போடுற மனிதர் தான் மக்கள் நினைப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் 2 பக்கமும் ஸ்ட்ரைட்டாக இருங்க. நல்லா புரியுது. ஓபிஎஸ் மேல வழக்கையும் விசாரிக்கணும், எடப்பாடி மேல வழக்கையும் விசாரிக்கணும். அப்படியா? ஓபிஎஸ் என்ன வழக்கை தான் நீங்கள் எல்லாத்தையும் விசாரித்து ஓடிட்டு இருக்கீங்களா? அப்புறம் அவர்கிட்ட அங்கே இருந்த இருக்கு விசாரிக்க. எடப்பாடி பழனிசாமி பண்ணலை, 8 பேர் ஈடியில் வந்து மாட்டினீங்க, அந்த ஃபைல் பேப்பர்ஸு எல்லாம். இது வரைக்கும் என்ன சார் ஆச்சு? வேலுமணி என்ன குற்றமற்றவரா? வேலுமணி மேலே ஊழல் வழக்கு இல்லையா? தங்கமணி மேலே ஊழல் வழக்கு இல்லையா? வேலுமணி இல்லை, வீட்டில் போய் அத்தனை தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வழங்குற அளவுக்கு பாஜக தலைவர் இருக்கும்போது சந்தேகத்துக்குரியது ஆகுதுல்ல சார்? அங்கே அக்கா வானதி சீனிவாசன் நிற்கிறாங்க, குஷ்பு நிற்கிறாங்க, மொத்த பிஜேபியே போய் வேலுமணி வீட்டில் நிற்கிறாங்க. எடப்பாடியே கவலைப்படல, நீங்கள் ஏன்னா எடப்பாடி கவலைப்பட மாட்டார். எடப்பாடி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தானே கட்சிங்கிற ஒரு போர்வையை போட்டுட்ருக்காரு. நாங்கள் தொண்டரில் நாங்கள் தெருவில் கீழே நின்று அடிக்கிறோம் சார். பிஜேபி அதிமுக காரணம் சண்டை போடுறான் எலெக்ஷன் டைமில். நல்லா புரிஞ்சுருங்க. நீங்கள் மேலே கல்யாண வீட்டில் எல்லோரும் கூடி கொள்ளாகிறீங்க. அப்போ பிஜேபி காரணம் உங்களை நம்ப மாட்டான், அதிமுக காரணம் உங்களை நம்ப மாட்டான். எப்படி சார் 2026 தேர்தலை சந்திப்பீங்க? கூட்டணி அமைச்சா ஜெயிக்க முடியாதுன்றீங்க. உண்மை சார், நான் இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் எடப்பாடியை முதன்மைப்படுத்தவோ இல்லைனா வேலுமணியை முதன்மைப்படுத்தி நீங்கள் அந்த அதிமுகங்கிற முறைக்கு நீங்கள் பாஜக போனாலும் படுதோல்வி அடையும். அதே நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி, ஏன்னா நாங்கள்லாம் உங்கள் கூட பயணித்து வரோம் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பார்வைக்கு இப்போ கூட இப்தார் விருதில் தெளிவாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பேரை போட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காரு. டிடி தினகரன் சாருக்கு ஒரு கார்டு போட்டிருக்காரு. அவர் அந்த கூட்டணியில் அவர் இருக்கார். முடிஞ்சு எடப்பாடி கூப்பிடல, எல்லாருக்கும் தனித்தனி கார்டு போட்டு அழைப்புதல் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை ஒரு வழியை நேர் வழியில் போறாரு. அது கூட இருக்க சில, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டுருக்காரு. அவர் இப்போ எடுத்து அடிக்கிறதுக்கு தயார் தான், யாராக இருந்தாலும் சரி தான், கரெக்டாக போகணுங்கிற ஒரு ஏமில் இருக்கார். கூடால இருக்கிறவங்க யார் பேச்சாவது கேட்டு ஓபிஎஸ் கை விட்டுறாதீங்கன்றீங்க. அதானே? அதாவது வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரிப்பட்டவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அண்ணாமலையே குழப்புறாங்களோ அங்கிற ஒரு ஐயப்பாடில் தான் என்னுடைய பேச்சு ஒழியா, அந்த குழப்பத்தை திரும்பியும் கொண்டு வந்தீங்கன்னா கஷ்டம். ஆனால் இன்னைக்கு தொண்டர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்காங்கிறத ராமநாதபுரம் தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஜேபிக்கு அந்த கட்டமைப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுருங்க. நாங்கள் தான் போய் அதை கட்டமைப்பை உருவாக்குறோம். அந்த இடத்துல 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னு சொல்லும்போது அண்ணனுடைய பவர் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுருங்க. 2026 அவர் வியூகம் அமைப்பார். நன்றி சார், உங்களை மிக்க நன்றி.